தங்கலான். இந்த படத்தோட ஸ்டோரியை ஒன்லைன்ல சொன்னா எப்படி இந்த கேஜிஎஃப்ல தங்கத்தை தேடி போவாங்களோ அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் இந்த படத்துல தங்கத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க. இல்ல விக்ரம் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஜிவியோட மியூசிக்கா இருக்கட்டும், பட்டைய கிளம்பிருச்சு. அதே மாதிரி இந்த படத்தை ஆஸ்கருக்கும் கொண்டு போலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு டிமாண்டி காலனி 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு இருக்கு. பார்ட் 1 நல்லா போகும், அதேமாரி பார்ட் 2 ஃப்ளாப் ஆகி நிற்கும். ஆனால் இந்த படத்துக்கு அப்படி இல்லை. பார்ட் 1ஓட பார்ட் 2 ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த செயின் டிமாண்டி விட்டு வெளியே வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், நீ எப்படா ஒரே நாள்ல இந்த 2 படத்தையும் பார்த்தேன்னு சொல்லிட்டு. யார் சொன்னா நான் படம் பார்த்து பேசுறேன்னு? எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சரி, அதை நம்ம உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்து சொன்னேன். இன்னும் 2 வாரத்துல டெலிகிராம்லயே லிங்க் வந்துடும். அதை பார்த்துட்டு வேணா நான் உங்ககிட்ட சொல்றேன். பாய்.